Welcome to Code with Keetu. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கோட் வித் கீத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் நமக்கு இன்டர்வியூஸில் நிறையா தேவைப்படும் காய்ஸ். ஸோ நீங்கள் பேட்டர்ன் சம்மந்தமான ப்ரோக்ராம்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 10 பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த 10ஐயும் நம்ம எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜில் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதில் சால்வ் பண்ணி வீடியோ போடுவேன். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். உங்களுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னென்ன. இந்த ஸ்டார் ஷேப் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ஷேப்பில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் வந்து எப்போவுமே யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு நம்பரை ஃபிக்ஸடாக வச்சு பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பைத்தானை எதில் ரன் பண்ண போகிறோம். பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது, இல்லை பைச்சாம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஐடியல் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுற ஐடியல் என்னன்னா இந்த என்னோட பைத்தான் ஐடியல் தான். இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் இருக்கிற ப்ளேஸ்லேயே வந்து நான் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், எது வரனா இன்புட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரை நமக்கு போகணும். இப்படி நமக்கு இட்ரேட்டிவாக நடக்கணும் அப்படின்றப்பே நீங்கள் லாஜிக் யூஸ்டிடலாம். ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோட் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன வேரியபிள் வச்சுக்கிறேன், இது வந்து நம்ம இன்டிஜரில் தான் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதனால வந்து நான் இன்ட் யூஸ் பண்ணுறேன். இன்ட் இன்புட். பைத்தானில் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். ஸோ இன்புட் வாங்கின பின்ன ஃபார் லூப் என்ன நமக்கு திரும்ப திரும்ப நடக்கணும். ஃபார் I in range 1லேருந்து ஆரம்பிச்சு n+1 வரை போகணும். ஏன் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். கோலன் வச்சோன்னா இதான் நமக்கு ஃபார் லூப்போட சின்டாக்ஸு. இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் தானே நமக்கு வேணும். ஸோ நம்ம ஸ்டார் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் ஸ்டாரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். தென் மல்டிபிள் ஆஃப் ஐ தான் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும் இங்கே. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் கேட்டு நமக்கு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் 8ன்னு கொடுக்குறேன். நமக்கு பேட்டர்ன் அழகாக பிரிண்ட் ஆகிடுச்சு ஸ்பேஸோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நம்ம வந்து இங்கே 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0 கொடுத்துருந்தா 0 மல்டிபிள் ஆஃப் எனிதிங் வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ தான் வந்து நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த லூப்பை. n+1 வரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n+1 வரை போனால் தான் நம்ம ரேஞ்ச் என்ன பண்ணும், லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி வரை தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து n வரை அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த சேவ் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து 3 கொடுக்குறேன். 2 ஸ்டார் தான் வருதா, ஏன்னா வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து n கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேல்யூ வரை தான் போகும், அதாவது அதுக்கு முன்னாடி வர. ஸோ n+1 கொடுத்தா தான் n வரை போகும், அதனால தான் n+1 கொடுக்குறோம். இப்போ 4 கொடுத்தீங்கன்னா 4 ஸ்டார் கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து தலைகீழாக இருக்குது. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். இதை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பண்ண கோடுக்கு போகலாம். இங்கே நம்ம இன்புட் வாங்கியாச்சு. ஃபார் லூப் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அசெண்டிங்கில் ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிகமான நம்பர் வந்திருக்கு, லாஸ்ட்டு தான் லீஸ்ட் நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிசெண்டிங்கில் ஒர்க் ஆகணும். அப்போனா நம்ம இங்கே மாற்ற வேண்டியது ஒரு சின்ன விஷயம்தான். ஃபஸ்ட்டு எனக்கு யூசர் கொடுத்த வேல்யூலேருந்து வரணும், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எது வரை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரை வரணும். ஏன்னா 0க்கு முன்னாடி நம்பரோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 2 வரை தான் வரும். ஸோ 0. இங்கே நெக்ஸ்ட்டு -1 ரிவர்ஸில் உங்களுக்கு ரன் ஆகணுன்றனால 5 வரும், நெக்ஸ்ட்டு 4 வரும், அப்படியே ரன் ஆகணுன்றனால லூப்பை மட்டும் மாற்றுறோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்மக்கிட்ட இன்புட் கேட்கும். நம்ம வந்து 3 கொடுக்கலாம்,
அப்படியே உங்களுக்கு தலைகீழாக வந்துருச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரே லாஜிக் நீங்கள் கற்றுக்கிட்டாலே நெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் சம் போகலாம். உங்களுக்கு அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், பட் ரைட் சைடில் இருந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குங்க நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பட் இது வந்து ரைட் சைடு இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாதிரி லூப்பை வந்து மாற்றிக்கலாம். 1லேருந்து n+1 வரை. ஏன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 5 வரை. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே நம்ம மேலே காட்டினோம் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பேசஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். தென் தான் வந்து நீங்கள் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் சேம் ரைட் ஆங்கிள் லாஜிக் தான். உங்களுக்கு 1லேருந்து கூட்டிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் தானே, ஸோ ஐ ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். செகண்டு 2, 3, 4ன்னு ஐ சேஞ்ச் ஆக இங்கே உங்களுக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். இங்கே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இந்த ஸ்பேஸை மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு டபுள் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாரை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த வேர்டை கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பேஸ் வந்து இங்கே தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5th அந்த ஸ்டார் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 ஸ்பேஸ் தேவைப்படுது, 2 ஸ்டார் வருது. இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே போகுது, ஸ்டார்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இதான் லாஜிக்கு. இப்போ வந்து நீங்கள் ஸ்பேஸுக்கு எப்படி கவுண்ட் வைப்பீங்க? ஃபஸ்ட்டு 4 அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா, n வந்து நமக்கு டோட்டல் கவுண்ட்டு, இன்ட்டு போட்டுக்கோங்க, இன்ட்டு n டோட்டல் கவுண்ட்டு. அதுலேருந்து ஐயை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருமா? அதாவது ஐன்றது என்னது, ஃபஸ்ட்டு லூப்பை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 தான் ஐயில் இனிஷியேட் ஆகிருக்கும். ஸோ n வந்து 5 கொடுத்துருக்காங்கன்னா 5 - 1 4. அப்போ 4 ஸ்பேஸு ஒரு ஸ்டாரு. தென் இங்கே அதே 4 தான் இருக்கும், சாரி n வந்து அதே 5 தான் இருக்கும். ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆகிடும் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு. ஸோ 5 - 2 இங்கே வந்து 3 ஸ்பேஸ் மாறும். ஃபஸ்ட்டு 4 ஸ்பேஸ் இருந்துச்சு, இப்போ 3 ஸ்பேஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 2ஆக மாறும். இப்படி இந்த இட்ரேஷன் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இங்கே உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த லாஜிக் புரியுதா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து 5 கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் வந்துடுது. ரைட் ஆங்கிள் ப்ளஸ் ரைட் சைடில் வருது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்பேஸ் வந்துட்டு தென் ஒரு ஸ்டாரு. இங்கே அதை மாதிரி 3 ஸ்பேஸ் வந்துட்டு 2 ஸ்டார். இப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கும், ஸ்டார்ஸ் வந்து கூடியிருக்கும். நெக்ஸ்ட்டு 4th சம் போகலாமா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேட்டர்னை மென்ஷன் பண்ணி 3rd, 2nd அப்படின்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, 4th சம் போகலாம். 4th சம் பார்த்தீங்கன்னா பிரமிட் பண்ணணும். ஓகே, எப்படி பிரமிட் பண்ணலாம்னு நான் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு இந்த ஆஃப் பேட்டர்னும் அண்ட் தென் இந்த ஆஃப் பேட்டர்னும் சேர்ந்தது தான் வந்து ஒரு பிரமிடாக மாறுது. பட் சென்டரில் வந்து ஒரே லைன் தான் வரணும், டபுள் வந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த சைடும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, இந்த சைடும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல 2 ஸ்பேஸை வந்து டேக்கிள் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து உங்களுக்கு இந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்குது, தென் இந்த சைடும் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வருது, இந்த சைடும் குறைஞ்சிட்டே வருது, ஸ்டார்ஸ் அதிகமாகுது. இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் நம்ம இதே கான்செப்ட் வச்சுக்கலாம், லூப்பெல்லாம் மாற்ற வேண்டாம். நம்ம இங்கே வந்து ஸ்டாரோட லாஜிக்கை மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, தென் வந்து நமக்கு இங்கே ஆட் நம்பர்ஸில் ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. நீங்கள் இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 1, தென் 3, அப்புறம் 5 வருது, அதுக்கப்புறம் இங்கே 2 சேர்ந்து 7 வருது, 9 கவுண்ட் இருக்குது, 7 இருக்குது, தென் வந்து 5 இருக்குது, 3 இருக்குது, 1. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆட் நம்பர்ஸில் ஸ்டார் வந்து கூடுதுன்றது தெரியுது. இப்போ நம்ம லாஜிக்கில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × i - 1. இப்போ 2 × i - 1 அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். 2 × i, ஐயில் என்ன வேல்யூ வரும்? 1 வரும். ஸோ 2 × 1 2 தான், 2 - 1 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் இப்போ வந்து ஐ வேல்யூ 2ஆக மாறும், 1லேருந்து 2ஆக மாறும். ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பர் வரும், அதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். இதான் எல்லா வாட்டியும் நடக்கும். 3 × 2 6, 6 - 1 5. அதே மாதிரி உங்களுக்கு லூப் வந்து ரன் ஆகும்.
ஸோ இந்த லாஜிக் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2ஓட எந்த நம்பரைனாலும் மல்டிபிள் பண்ணி -1 பண்ணோம்னா நமக்கு அது வந்து ஆட் நம்பர் தான் கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்ண சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம 5 கொடுக்கலாம். ஸோ நம்ம பிரமிட் சூப்பராக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டேன். அந்த லூப்பில் இருந்தே எப்படி மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக பிரமிட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாஜிக் தான். ஜஸ்ட் லாஜிக்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ அந்த பிரமிட் வந்து அப்படியே தலைகீழாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பிரமிட் பார்த்துக்கோங்க. இதை பண்ண இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளோட லூப்பை வந்து எண்ணில் இருந்து ரன் பண்ணணும். பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே எண் இப்போ 5 கொடுத்துருந்தேன்னா எனக்கு 5வும் பிரிண்ட் ஆகணும். அதுலேருந்து தான் குறையணும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணில் இருந்து 0 -1 நம்ம லூப் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுக்காக இதை வந்து பண்ணியிருப்போம். ஓகே, இதை மட்டும் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பேட்டர்னே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு லூப்பை வந்து மாற்றினா போதும், உங்களுக்கு அப்படியே பிரமிட் வந்து இன்வெர்ட்டடாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து லாஜிக் வைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். நாங்கள் வந்து நீங்கள் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் ஒரே ஃபார் லூப்பை வச்சு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மாற்றினா என்ன நடக்கும், அதை மாற்றினா என்ன நடக்கும். இப்போ 1 இங்கே வந்து ஐக்கு பதிலாக 1 போட்டால் என்ன நடக்கும், ஃபிக்ஸடாக வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்களே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி புது பேட்டர்ன் வருதா அப்படின்றத கண்டுபிடிங்க. லாஜிக் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ வந்து டைமண்ட். இப்போ இந்த 2 பேட்டர்னையும் நம்ம சேர்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த டைமண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதான 2 பிரமிட், அப்பில் இருக்க பிரமிடும் டவுனில் இருக்க பிரமிடையும் சேர்க்கறது தான் வந்து இந்த டைமண்ட் பேட்டர்ன். இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபார் லூப் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த டைமண்ட் பேட்டர்னை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. மேலே இந்த பிரமிடை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு, தென் இந்த பிரமிடுக்கு ஒரு ஃபார் லூப்பு. ஸோ மொத்தமாக 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆல்ரெடி நம்ம வந்து பேஸுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்பருக்கு மட்டும் நம்ம ஃபார் லூப் பண்ணால் போதும். அந்த லாஜிக் எழுதுவோமா? இது நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ தான் உங்களுக்கு புரியும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலே நமக்கு வந்து ஃபுல் டோட்டல் பிரமிடும் மாறுதுன்னு. இப்போ வந்து நான் எண்ணு கொடுக்காம நார்மலாக வந்து நம்ம 1லேருந்து ஆரம்பிப்போம். 1 என்னன்னு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம், ஏன் 1, என்னன்னு கொடுத்தீங்க? எல்லாத்துலேயும் நம்ம n+1 வர போகும்ல, ஏன் வந்து என்னன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 லைன் வந்து உங்களுக்கு வரல, ஒரே சிங்கிள் லைன் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இந்த ஒரு லைன் தான் வரணும். இது வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. இதே இது நான் வந்து இங்கே n+1 கொடுத்துருந்தேன்னா அது டூப்ளிகேட் ஆகும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்க பண்ண மாதிரி சேம் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி n+1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து அவுட்புட் கேட்குது 5 கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் வந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து 2 இடத்துலையுமே வந்து 5 வரை கொண்டு போக வேண்டாம். அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை 2 இடத்துலையும் கொண்டு போக வேணாம். ஒன்று நீங்கள் இங்கே n வரை நிப்பாட்டிக்கோங்க, இல்லைன்னா இங்கே n-1 பண்ணிடுங்க. ஓகேவா? கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து டைமண்ட் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் உங்களுக்கு என்ன லாஜிக்னு யோசிக்க முடியல. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எல்லா வாட்டியுமே வந்து என்னோட மல்டிபிள் பண்ணாலே போதும். நம்ம இப்போ வந்து ஸ்கொயர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸை டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி எதுனால, ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் பார்க்க போகிறோம். ஸோ இது பியூர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லூப் போடுறேன். நான் n வரை எனக்கு போகணும். ஸோ இன்டென்டேஷன் ஃப்ரண்ட்ஸில் வந்து
ஐ ஃபஸ்ட்டு நம்ம கோலன் வச்சு எக்ஸ் கொடுத்துட்டு இன்ட்டு என்ன. ஸோ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. 4னா 4. ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுல ஸ்கொயருக்கு. நீங்கள் இப்போ என்ன வேல்யூ கொடுத்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கலாம். 6 கொடுத்தோம்னா 6. ஸோ இது வந்து டைனமிக்காக எல்லாத்துக்குமே கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். பட் எனக்கு வந்து சென்டரில் எதுவுமே வேணாம். சென்டரில் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஸ்பேஸ் தான் வரணும். 5 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் 5 தான் இருக்கணும், மேலேயும் 5 இருக்கணும். ஆல் சைட்ஸ் எவ்ரி சைட்ஸ் வந்து 5 தான் இருக்கணும். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வந்து யூஸ் பண்ணணும். இஃப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல வந்து எனக்கு ஃபுல்லாக 5 ஸ்டார்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐ ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்பையும் அண்ட் ஆர் போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு 2 கண்டிஷனில் எது இருந்தாலுமே எனக்கு வேணும். ஐ ஈக்குவல் டு n - 1 இருக்கிறப்பையும், பிகாஸ் n வர போகாது, எனக்கு முந்தின நம்பர் வர தான் போகும். ஸோ அப்படி இருக்கிற 2 சமயமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட். எனக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும். 5 ஸ்டார்ஸுமே பிரிண்ட் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ இன்ட்டு என்ன. ஓகே, எனக்கு வந்து இப்படி இல்லாதப்ப எல்ஸில் எழுதாங்க எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் தான் எனக்கு வந்து வேணும். ஸோ நான் அதை வந்து இங்கே போட்டுக்கிறேன். ப்ளஸ் இப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து வேணும். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும். டோட்டலாக வந்து n இருக்குமா? ஸோ n தான் நமக்கு டோட்டல் நம்பர். 5 எல்லா சைடுமே 5 வரணும். இப்போ 5ல் வந்து நமக்கு இந்த லெஃப்ட்டும் இந்த ரைட்டும் வந்து 1 1 போயிடும். அப்போனா 2 -2 இருக்கிறப்ப மித்தது வந்தால் போதும். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம இங்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு நார்மலாக வந்து ஒரே ஒரு ஸ்டாரு எனக்கு இந்த எண்டில் வரணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுல? ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிடலாம். தென் ரன் பண்ணலாம். நம்ம 5 கொடுத்து செக் பண்ணலாம். சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு இந்த இது புரியுது இல்லையா? நம்ம எந்த இடத்துல 5 கொடுக்குறோம் அதுதான் மெயின். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லூப் ரன் ஆகுறப்ப எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ தான் இஃப் i = 0வாக இருக்கிறப்ப எனக்கு வந்து 5 ஸ்டார் அவங்க 10 கொடுத்துருந்தாலும் எத்தனை ஸ்டார் கொடுத்துருந்தாலும் எல்லாமே பிரிண்ட் ஆகணும். தென் அவங்க வந்து n - 1 கொடுக்குறப்பையும், ஏன்னா நம்ம n வர லூப் ரன் ஆகாது, n - 1 வர தான் ரன் ஆகும். ஸோ அது பண்ணுறப்பையும் நமக்கு வந்து வரணும். தென் இங்கே வந்து நமக்கு ஸ்பேசஸ் வரணும் அப்படின்றனால ஸ்டாரை வந்து நம்ம டிஃபால்ட்டாக 1 1 கொடுத்துட்டு நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணி சென்டரில் ஸ்பேஸ் வந்து கொடுத்தாச்சு. இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். 6க்கும் ஒர்க் ஆகுது, 5க்கும் ஒர்க் ஆச்சு, 6க்கும் ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த ப்ராப்ளம் தான். நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து ரைட் சைடில் வர்ற ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை வந்து நம்ம அப்படியே இன்வெர்ட்டடாக மாற்ற போகிறோம். தலைகீழாக மாற்றுறோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதோட லாஜிக் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த தலைகீழாக மாற்ற போகிறோம் அப்படின்னாலே எண்ணிலேருந்து ஆரம்பித்து 0க்கு கொண்டு போய் -1 குறைச்சிட்டே வருவோம். இதுதான் அதோட லாஜிக். எப்பயுமே தலைகீழாக மாற்ற போகிறீங்கன்னா இந்த கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பிரிண்டில் எழுதலாம். பிரிண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறது என்னென்னா ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கான லாஜிக் வந்து இங்கே எழுதலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸ்டாருக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸே ஆக வேணும். இன்ட்டு ஐ போட்டாலே போதும். ஓகேவா? இப்போ இங்கே தான் நம்ம லாஜிக் யோசிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்றத யோசிப்போம். இங்கே நம்ம அதுக்கு இந்த வேர்டை ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பேஸே வேணாம், எனக்கு ஸ்பேஸே இங்கே இல்லை, எல்லாமே ஸ்டார் தான். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? எண்ணில் 5 இருக்குது, என் ஃபஸ்ட்டு வர்ற எதில் 5 இருக்கும்னு யோசிப்போம். ஸ்பேஸே வேணாம்னா எண்ணில் 5 இருக்குது, என் தான் என்னோட டோட்டல் நம்பர். ஐயில் என்ன இருக்கும்? ஐலேயே 5 தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எழுதலாம், n - i. நம்ம லூப்பை திருப்பிட்டு n - i போட்டாச்சு, அவ்வளோதான். ஐயும் குறையும், என்னும் குறையும். இப்போ அதை ரன் பண்ணோம்னா நமக்கு அழகாக கிடச்சிடும். 6 போடலாம்.
இந்த வந்துருச்சு. உங்களோட ரைட் ஆங்கிள்டு இன்வெர்டட் ரைட் சைட் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு. சிம்பிளாக இருந்ததா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நம்மளோட லாஸ்ட் ப்ராப்ளம் வந்தாச்சு. இது வந்து ஒரு ஹவர் கிளாஸ். நமக்கு வந்து ஷேப்பை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரமிடு, ஃபுல் பிரமிடு இருக்குது. டவுன்வேர்டில் ஒரு ஃபுல் பிரமிடு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஷேப்பை வச்சே நமக்கு தெரியாததை பண்ணுவோம். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு ஃபுல் பிரமிட் பார்க்குறோம். இங்கே ஒரு ஃபுல் பிரமிட் பார்க்குறோம். இதுக்கு காமனாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒரு இதில் நம்ம ஃபுல் என் வரை எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு இதில் n-1 வச்சுக்குவோம். இதோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முதல்ல எத்தனை லூப்ஸ் வேணும் அப்படின்றத யோசிக்கலாம். 2 லூப் தேவைப்படும். இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப். நம்ம சிம்பிளாக பண்ணுறோம். 2 லூப் வச்சே பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரே லூப் வச்சு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப் வச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு ரிவர்ஸில் பண்ணுறதுக்கான லூப்பாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்கான லூப்பும் எழுதும். இங்கே வந்து நம்ம பிரமிடுக்கான லாஜிக் வந்து கொடுக்கணும். இப்போ இருக்க லாஜிக் வந்து நமக்கு ஆஃப் சைடு தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம பிரமிடுக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாருக்கு நம்ம லாஜிக் எழுதணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? 2ஓட என்ன நம்பர் அதில் வந்து ஃபுல் நம்பர் வரும். அதில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி -1 கொடுத்தோம்னாலே நமக்கு பிரமிடோட லாஜிக் கிடச்சிரும். ஓகே, இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன் நான் இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்கதான் மேலே போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்ல. ஏன்னா நமக்கு நம்மளோட அவுட்புட் வந்து அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் ஓகே, இங்கே நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்னு தெரியுதா? நான் வந்து n-1 கொடுத்தது தான் ப்ராப்ளம். n+1 கொடுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். நம்மளோட சூப்பரான ஹவர் கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சக்கராக வந்துடுச்சு. ஓகே, இன்றைக்கி நீங்கள் இந்த 10 பேட்டர்ன் கான்செப்ட்ஸ் வந்து நல்லாவே லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஹோப் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த பேட்டர்ன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணி ஈஸியாக சொல்லித்தரேன். பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.